Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தனியார் பேருந்து மீது பைக் மோதிய விபத்தில் முதியவர் ஒருவர் பலியானார். செய்யூரில் பைக்கில் சென்ற முதியவர் திடீரென சாலையை கடக்க முயன்றதில் நம்பியூரிலிருந்து கோவை செல்லும் தனியார் பேருந்து மீது மோதி தூக்கி வீசப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்களால் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட முதியவர் ஈஸ்வரன் வழியிலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் தனியார் பேருந்தின் முன்புறம் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மூலம் பதிவான இந்த விபத்து குறித்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பாகியுள்ளது. நாகையில் ஃபைபர் படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 2 மீனவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு மீனவர் மாயமாகியுள்ளார். புதிய கல்லார் பகுதியைச் சேர்ந்த ரத்தினசாமி, சித்தானந்தம் ஆகியோர் ரத்தினவேல் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பினர். நாகை துறைமுகத்திற்குள் வந்தபோது கடல் அலை சீற்றத்தால் படகு கவிழ்ந்ததில் கடலில் தத்தளித்த ரத்தினவேலுவை கடற்படையினர் மீட்டனர். இதில் ரத்தினசாமி நீந்தி கரை சேர்ந்த நிலையில் மாயமான சித்தானந்தம் என்பவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆட்டோ ஒன்று திடீரென சாலையில் நிலை தடுமாறி கவிழ்ந்த விபத்தின் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் திங்கட்கிழமை தனது குடும்பத்துடன் மீஞ்சூர் அருகே உள்ள கருப்பசாமி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது ஆட்டோ திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இதில் ஆட்டோவில் பயணித்த 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் லேசான காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த மரம் முறிந்து விழுந்தது. இரவு முதல் விட்டு மிதமான மழை பெய்து வந்த நிலையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த மிகப்பெரிய கொடுக்காப்புளி மரம் முறிந்து விழுந்தது. நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமில்லாத அதிகாலை நேரத்தில் மரம் முறிந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தூர் அருகே தாயல்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தர்மர். ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் மீது மேலும் பல வழக்குகளை பதிவு செய்ய காவல்துறை முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த தர்மர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்டோவுடன் வந்து திடீரென மண்ணெண்ணெயை தனது உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய திமுக ஆட்சியில் சில காவலர்களின் அராஜக போக்கால் மக்கள் நிம்மதியை இழந்து தவித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.